வணக்கம் மக்களே. ஜூன் 29ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தமிழக ஆளுநர் அருளேக்கர் விஸ்வநாத் அவர்களை சந்தித்து பேசினார். இப்போ என்னத்துக்கு அவர் சந்தித்து பேசணும்? இப்போ எதுவும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் இல்லையே, சட்டப்பேரவை தான் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ எதுக்கு அவரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். இந்த விஷயத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கவனிக்க தவறிட்டாங்க. அதாவது தமிழக அமைச்சரவையில், அதுவும் குறிப்பாக தாவேக அரசுடைய அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது, அமைச்சரவை விஸ்தீகரிக்கப்படலாம், விரிவாக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வருது. மேலும் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சாட்டையை சுழற்ற ஆரம்பித்து விட்டார். அதாவது தன்னுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் போன்றவர்களை கண்காணிக்க துவங்கிவிட்டார். என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது அவர் கண்காணிக்க துவங்கிவிட்டார் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் கண்காணிக்க துவங்கிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. மேலும் முதல்வரை இம்ப்ரெஸ் செய்த அமைச்சர்களும் இருக்காங்க. இப்போ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்மோகன் மிகப்பெரிய அளவில் முதல்வரை இம்ப்ரெஸ் செய்திருக்கார். மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் மிகப்பெரிய அளவில் முதல்வருடைய கவனத்தை ஈர்த்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் முதல்வர் சாட்டையை சுழற்றுவாரா அப்படிங்கிற கேள்வியை ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சரத் அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைத்திருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது அங்கே போதைப் பொருள் பயன்படுத்தியதாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க. ஆனாலும் அதை அவர் மறுத்திருக்கிறார். என்னுடைய குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும், ஸோ அதனால தான் நான் அந்த டேப்லெட்டை பொடி செய்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். பட் இவர் இந்த வாதத்தை முன்வைத்தது பதில் கொடுத்துருக்காருல, நான் மருந்தை தான் கொடுத்தேன் அப்படின்னு. இதை கட்சி தலைமைக்கு அவர் தெரிவிக்கலை. இவர் தானாகவே இந்த பதிலை பொதுவெளியில் கொடுத்திருக்கார். இது தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கோபத்திற்குள்ளார். யாரை கேட்டு இவர் இந்த பதிலை கொடுத்தாரு, எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணாரா, இவராக சொந்தமாக வாய்க்கு வந்ததை பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் மிக விரைவில் முதல்வர் சாட்டையை சுழற்றுவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அமைச்சரவை விரிவாக்கம் நடக்க போகுது. ஸோ இதற்கு அடித்தளம் போடும் விதமாக சபாநாயகர் மாண்புமிகு திரு ஜேசிடி பிரபாகரன் ஐயா அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஸோ என்ன நடக்குது விஜயை சுற்றி, என்ன நடக்குது தாவேகாவில், அமைச்சரவையில் யார் யார் இருப்பார்கள், யார் யார் நீக்கப்படுவார்? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியை விஜய் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது யார் அமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிறது காலையில் பேப்பரை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த அம்மா திடீர்னு ஒரு ஆளை தூக்கும், திடீர்னு ஒரு ஆளை வச்சுருவாங்க. ஸோ அப்படி ஒரு கடினமான ஒரு நபராக இருந்தார். ஸோ ஜெயலலிதா பாணியில் விஜய் செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு. ஸோ என்ன நடக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜே பாணியில் விஜய், ஏன் ஜெயலலிதா பாணியை விஜய் பின்பற்றக்கூடாதா? அவங்க ஒரு நல்ல தலைவர், பல்வேறு விஷயங்களை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷி, மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், நான் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு தலைவர். அந்த அம்மாவை பெண் இனத்திற்கே ஒரு 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 அடையாளமாக விளங்கினார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்மா மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கடைசி காலங்களில் அவங்க கொண்டு வந்த திட்டம், என்னை மிகவும் பாதித்த திட்டம், அம்மா குடிநீர், 10 ரூபாய்க்கு குடிநீர். எந்த ஊரில் போனீங்கன்னா ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு, அம்பாசமுத்திரம் தாலுகா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சின்ன பஸ் ஸ்டாண்ட், அங்கேயும் 10 ரூபா கிடைக்கும். கோயம்பேட்டிலையும் 10 ரூபா பாட்டில் கிடைக்கும். இன்றைக்கி அந்த அம்மா குடிநீர் என்னாச்சுன்னே தெரியல. மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய்க்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், தயவுசெய்து அந்த அம்மா குடிநீரை கொண்டு வாங்க. அது நீங்கள் உங்கள் பேர்னாலும் போட்டு கொடுங்க, பட் கண்டிப்பாக அந்த அம்மா குடிநீரை கொண்டு வாங்க. ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வாங்கினேன்னா கிட்டத்தட்ட 20 ரூபா 25 ரூபா குறைந்தது ஆகுது. இந்த அம்மா குடிநீர் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 10 ரூபாங்கும் போது எல்லா ஏழை ஜனங்களும் பங்கேற்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கொண்டு வந்ததில் மிக சிறந்த திட்டம் அம்மா உணவகம். இன்றைக்கி அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை தரம் உயர்த்தியிருக்காங்க. தரம் உயர்த்தி நன்று சுவையான குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்துங்க, குவாலிட்டியான உணவுப் பொருட்களை பயன்படுத்தி நல்ல தரமான உணவுகளை சமைத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நிதியெலாம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்களை ஜெயலலிதா பாணியில் தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் செய்து வருகிறார். ஸோ அதே போல் அவர் எப்படி அன்பாக மக்களுக்கான திட்டங்களை கவனம் செலுத்தினார், அதே போல் கட்சியுமே அவர் ரொம்ப பயங்கரமாக தான் பார்ப்பார். அதாவது அமைச்சராக யார் இருக்காங்க இல்லைங்கிறது காலையில் தான் தெரியும். இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. காலையில் அமைச்சராக பதவி ஏற்றிருப்பார், சாயந்தரம் அமைச்சராக இருக்க மாட்டார்.
ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு வேலைகளை செய்யக்கூடிய நபர், ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி கவனம் செலுத்தக்கூடியவர். அதே போல தான் இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் என்ன செய்கிறாங்க, அவங்க தொகுதிக்கு என்ன செய்கிறாங்க, என்ன பார்க்குறாங்கிறத முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கவனித்து கொண்டு வருகிறார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சில அமைச்சர்கள் மீது அவர் அதிருப்தியில் இருக்கார், சில எம்எல்ஏக்கள் மீது அவர் அதிருப்தியில் இருக்காருங்க செய்தி வருது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதவளத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சரத், கில்லி சரத்னு சொல்லுவாங்க, அவருடைய செயல்பாடுகள் அவருக்கு ஒரு கவலை விளக்கக்கூடிய விதமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பொதுவெளியில் பதில் கொடுத்தது, அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு போதைப் பொருள் பயன்படுத்தினார் ஐபிஎல் மேட்ச்சில் அப்படின்னு இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு அவரே போய் பதில் சொல்கிறார். அவருடைய ஃபேமிலி டாக்டர் அவருமே வந்து பதில் சொல்கிறார். இதெல்லாம் வந்து யாரை கேட்டு இவர் செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தமிழக முதல்வருக்கு எழுந்திருக்கு. கட்சி தலைவராகவும் அவர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கார். இப்போது அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வைத்து ஒரு குழு வைத்திருக்காங்க. கட்சியுடைய முக்கியஸ்தர்கள், பொதுச் செயலாளர் எல்லாம் வச்சு ஒரு குழு வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். ஸோ அந்த விளக்கத்தை கொடுக்கும்போதே மனிதவளத்துறை அமைச்சர் வந்து அழுதுகிட்டே தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் செய்யலை, நான் போதைப் பொருள்லாம் பயன்படுத்துகிறவனே இல்லை, இது வந்து வேணுக்குன்னு எதிர் தரப்பில் வந்து சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்கார். பட் இருந்தாலும் இந்த அவருடைய பதில்களை வாங்கி வைத்து கொண்ட அந்த குழு அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே அவர் செய்தாரா, அந்த கடந்த முறை ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது உண்மையிலே போதைப் பொருளை பயன்படுத்தினான்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் அவருடைய நெருங்கிய வட்டாரத்திலையும் விசாரிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இதன் அடிப்படையில் கட்சி தலைவர் முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன எதுவாக இருந்தாலும் அவருடைய அமைச்சர் பதவி ஒரு மதில் மேல் பூனை தான். ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது ஆட்சிக்கும் கெட்ட பேர், தமிழக முதல்வருக்கும் கெட்ட பேர். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை அவர் விரைவில் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஸோ ஜெயலலிதா பாணியில் விஜய் செயல்பட்டு வந்தாலும் மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுப்பதிலும் அவர் ஜெயலலிதா பாணியை தான் கடைபிடித்து வர்றார். மேலும் கட்சியை அரவணைத்து செல்லக்கூடிய போக்குகளையும் அவரை ரொம்ப ஒரு முக்கிய கவனம் செலுத்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அதிமுகவிலேருந்து விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் தலைமையில் 400 கார்கள் மற்றும் 200 பேருந்துகளில் அதிமுகவினர் இணைந்தனர். அவங்களுக்கு பதவி கொடுக்கணும், ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதை கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி 3 மணிலேருந்து அதை விவாதித்து அவங்களுக்குலாம் என்னென்ன பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கி பனையூர் அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ இப்படி விஜய் ஒரு ஜெயபாணியை கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறத மாற்றமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.